தேவன் ஒரு மனிதனை தொடுகிறார் என்றால் அவன் தொட்ட பிறகு அவன் என்ன தெரியுமா செய்வான்? அவனுக்கு பரலோக தரிசனம் வந்துடுது, பரலோகத்தின் பாரம் அவனுக்குள்ள வந்துடுது. அந்த பரலோகம் அன்பு அவனை செயல்பட வைக்கிறது. எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல என் காரியமாக யார் போவார் ஆண்டவர் கேட்கிறார். அப்படித்தானே? 8வது வசனத்தை வாசிக்கலாம். 6:8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக, யாரு பரலோகத்தின் காரியமாக தேவ காரியமாக யார் போவார்? ஆடியேன் இருக்கிறேன், என்னென்ன செய்யும்? அனுப்பு. இந்த அன்பு என்ன தெரியுமா செய்யும்? பாஸ்டர் இருக்கிறார், அவரை அனுப்பு. பாஸ்டருடைய மகன் இருக்கிறார், அவரை அனுப்பும். அப்படியே சொல்லும், நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்ன நீர் என்ன செய்யும்? அனுப்பும். இந்த அன்பு அப்படியாக செயல்படும். இந்த பரலோகத்தினுடைய இந்த அன்பு நிறைந்த இந்த பாரமும் இந்த பார்வையும் நம்முடைய இருதயங்களிலே வருகிற நேரத்தில் அங்கே தன்னலத்தை குறித்தான அந்த சிந்தைகள், இந்த அன்பு அவை தூக்கிவிட்டு தியாகம் அங்கே என்ன தெரியுமா செய்கிறது? துளிர்கிறதை பார்க்க முடிகிறது.